வணக்கம் நண்பா. 2026 எலெக்ஷன்ல தளபதியோட வெற்றியை தடுக்கிறதுக்காகவே தளபதிக்கு சினிமால எதிரியா இருந்த தல அஜித், அதாவது சினிமால மட்டும்தாங்க எதிரி அவரு. ரியல் லைஃப்ல 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அது தெரியாத ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் தல அஜித்தை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாங்க. அரசியல் களங்கள்லாம் இது வரைக்கும் வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப எல்லா அரசியல்வாதிகளுமே போய் சூப்பர் ஸ்டாரை சந்திக்கிறதா இருக்கட்டும், தல அஜித்தை பத்தி வாழ்த்தி ட்விட்டர்ல போடுறதா இருக்கட்டும், ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தளபதி 2026ல வீழ்த்திடலாம் கனவு காண்பாங்க போல. அந்த கனவு என்னைக்குமே பலிக்காதீங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இதை மட்டும் கேட்டுக்குங்க. ஏதாவது நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு ஒன்று கூட்டினாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேல அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. சோ அதே போல தமிழ்நாட்டுல மிச்சம் இருக்கு, அதாவது மத்த எல்லா கட்சிகளுமே இணைந்து ஒரு மாநாடு ஒன்று கூட்டுங்க. அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்களாங்கிறது சந்தேகம் தாங்க. அதனாலதான் ஒரு சில அரசியல் கட்சிகள்லாம் தல அஜித் அவர்களை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல தளபதிக்கும் தலைக்கும் ஈக்குவலான ஃபேன் பேஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தல நமக்கு சப்போர்ட் பண்ணா தளபதிக்கு ஓட்டு போகாது, தல ஃபேன்ஸ் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. பட் அரசியலுக்கு தளபதி எப்ப வந்தாரோ அப்ப முதல்ல சப்போர்ட் பண்ணதே தல ஃபேன்ஸ் தாங்க. சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 2026ல அஜித் சாரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இதோட மறந்துட்டு வேற ஏதாவது ஒரு புதிய வழி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. 2026 எலெக்ஷன்ல சந்திப்போம். சோ தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.